மாடசாமி கருப்பியாங்கடா. தோப்புக்கு போயிருக்காருண்ணே, கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போய் கூட்டு வாடா. சரிண்ணே. என்ன கருப்பையா, நெல்ல விக்கணும், கொஞ்சம் விறகு எடுத்து போடுனா. எங்க போயிட்ட நீ? விறகு தானே, நெல்ல அடுப்புல ஏத்துங்க, விறக உடைச்சி தீய வச்சிடுறேன். ஈய வச்சிருக்கியா? உன் வாயில் நல்ல வார்த்தை வராதா? அப்படியா? நல்ல வார்த்தை தானே. ஏன்பா கையில வச்சிருக்க பணத்துல 2 நோட்டை இப்படி தள்ளு. அது சரி, இது அதை விட கொடுமை, முதலுக்கே மோசம். கொஞ்சம் விட்டா பணத்தை பண்ணிட்டு போடும். இவன் எப்படி? ஏன்னா மாடசாமி, தங்கச்சி மதி எங்க? காலையில இருந்தே காணமே. அட, அவரை ஏன்பா கேக்குறீங்க? அது எங்கேயும் போகல. நம்ம தோப்புல அப்பா அம்மா விளையாட்டு இல்ல, அத விளையாடிட்டு இருக்கு. சரி, நான் விறகு ரெடி பண்றேன், தீய வைக்க வழிய பாருங்க. ஈயதான் வச்சுட்டா பாவி வரான் பாரு, ஆந்த மணி முடிச்சுட்டு. என்ன ஆசைப்பட்டு இருக்கிறான், ஒரு சோக்கரை கூட வரல. என்னையா சீட்டு வேலையே இல்ல. ஆமா, வந்துடுவானுங்க காலையிலே தேய்ச்சிக்கிட்டு. என்ன கருப்பையா, இருக்கிற வேலையை விட்டுவிட்டு இப்படியே சீட்டாடிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வரியா? கருப்பையா, உன்னை 4-5 நாளா பார்க்கணும்னு தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. ஏமா மதி, சம்செட் ரூம்ல 4-5 தேங்காய் போட்டு வச்சிருக்கேன், அதை வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிருமா? கருப்பையா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இப்படி சீட்டாடியே காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னை நம்பி இருக்கிற பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுறது? கட்டுறதா கஷ்டம். தாலி வாங்கறதுக்கு இங்க வக்கு இல்லாம இருக்கேன் நானு. தாலி வாங்குறதுக்கு ஒரு வழி சொல்றேன், செய்றியா? சரி சொல்லு, முடியுமான்னு பாக்குறேன். சுத்தி வளைக்காம சொல்றேன். என் தங்கச்சி பின்னாடி சுத்தி திரியிறானே அந்த மிலிட்டரிக்கார பையன், அவனை கொலையா? ஆமா. எவ்வளவு தருவ? 10,000 தரேன். அதை வச்சு மங்களத்து கழுத்துல தாலி கட்டிட. 10,000? கேட்க நல்லாதான் இருக்கு, முயற்சி பண்றேன். ஜாதி முத எனக்கு தேவையில்லடா, அது தேவை உனக்கு தான். ஜாதிக்காக நீ சாகலாம், ஆனா நான் வாழணும். நான் வாழணும்னா மங்களத்தோட கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கு தேவை பணம், அதுக்கு நீ ஆகணும் பணம். நீ சொன்னபடி பையன் கதைய முடிச்சிட்ட. ஆனா நான் மாமியார் விட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். சரி, உடுக்கல போலீஸ் வந்திருக்கு. டேய், உங்க துரோக புத்தியை காமிச்சிட்டீங்களா? டேய், நிறைய வீட்டு போய்க்கிறேன் நாய் நீ. எனக்கு சரியா என் குழந்தையால கல்யாணம் பண்ணிக்க போறியா? நல்லா கேட்டுக்கோ, அவனை நான் 2வது தடவை கட்டிக்கிறேன் தவிர உங்க கூட கூட்டி அடிக்க மாட்டேன், ஜாக்கிரதை. ஏய், உங்க தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா குணமா போற அவனை பொழைக்க வச்சு பிறக்க போற பிள்ளைக்கு இவன் தான் அப்பன்னு காட்டுங்கடா. ஏய், நான் சீக்கிரமா வெளியே வந்து உங்களை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏண்டா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மோட்டார் பட்டமா தண்ணி எடுக்கல, உள்ள ஏதோ அடைச்சிட்டு இருக்க முன்னே ஆட்டி பாக்குறேன். உங்களோட பேசி என் வாய் கெட்டு போச்சு. ஆமா, அவன் என்ன பண்றான்? அவன் வேலையை பார்க்காம வயல்ல வேலை செய்யற பொம்பளையோட கூத்தடிக்கிறான். ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டீங்க.
போயிட போறான், பாத்துக்கிறேன். சீனிவாசா விட்டாளம் தேவிகள் மலையானே மகாலட்சுமி மகாகணபதி மகமாயி அம்மா அத்தா கண்டவளே முருகா ஈஸ்வரா. தாத்தா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்திருமா, எழுந்து. தீர்க்காயுசோட பிரகாத்திரத்தோட நீ எல்லா நன்மையும் பெற்று நல்லா இருக்கணும். வா சம்பகராதா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன ஒரே ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறீங்க? ஆமாங்க ஐயா, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தோம். எந்த ஜாதிக்காரங்க எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது. அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா சண்முக சுந்தரம்? அதாவது எங்க அப்பா காலத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் தனித்தனியா பூஜை செய்துகிட்டு இருந்தாங்க. ஆனா நான் தர்மகர்த்தாவா இருக்கிற வரைக்கும் அது நடக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, நாம தனித்தனியா வழிபட்டாலும் அம்பாள் ஒருத்தியத்தானே வழிபடுறோம். போன வருஷம் ஒரு தப்பு நடந்து போச்சுங்கிறதுக்காக பழக்கத்தை மாத்திக்கிறேன்மா? சொல்லுங்க ஐயா. ஆனா நான் தர்மகர்த்தாவா இருக்கிற வரைக்கும் ஜாதி வித்தியாசம் பார்த்து கோவிலுக்கு சேவை செய்ய என் மன இடம் தரல. அதனால இந்த வருஷத்துல இருந்து உங்கள யாராவது இந்த பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆமா பெரியசாமி, உன் பையனுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாப்புல இருக்கு. ஆமாங்க ஐயா, அவனோட பட்டணத்துல படிச்ச பொண்ணு. அப்படியா? பொண்ணு என்ன ஜாதி? என்ன சண்முகம், பொண்ணுக்கு வக்கீலுக்கு படிச்ச பையனா பார்த்திருக்க போல இருக்கு. ஆமாங்க ஐயா. அப்படியா? உன் ஜாதிக்கார பையனா? கேட்டையாடா, ஊருக்கு தான் உபதேசம், தனக்கு இல்ல. இவங்க பேச்ச கேட்டு உன் கூட பிறந்தவளை ஒதுக்கி வச்ச. இப்ப இவங்க பாத்தியா? உனக்கு என்ன? பெத்தவன் நான்டா, என் மனசு கேட்கலையே. இருந்தாலும் உன் வரட்டு கௌரவத்துக்காக நான் பெத்த மகளையே 20 வருஷமா. ஐயோ, ஊர்ல ஜாதி சண்டை, வரட்டு கவரணும். சீச்சி, இந்த ஊரு வேண்டவே வேண்டாப்பா. இந்த வாழ்ற கொஞ்ச காலமாவது என் பொண்ணோட போய் நான் வாழ்ந்துடுறேன். என் பொண்ணோட வாழ்ந்துடுறேன். அதான் நீங்க எல்லாம் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா, நான் செத்தா என் மகன் எனக்கு கொல்லி வைக்க கூடாது. என் மகளோட மகன் தான் கொல்லி வைக்கணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். செய்வீங்களா ஐயா? செய்வீங்களா? செய்வீங்களா ஐயா? என் மகளோட மகன் தான் கொண்டு வைக்கணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். செய்வீங்களா ஐயா? செய்வீங்களா? செய்வீங்களா ஐயா? உங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட மானத்தை திருணும்னா நீ என்னோட வந்தா தம்ப முடியும். பாப்பா போலாம். வாயா மருது, நல்லா இருக்கியா? ஏயா
உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே? அட பாவிங்களா, இந்த ஊர்லயே நாங்க தான் பெரிய ஆளு, எங்க நிலத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் ஓட்டு போட்டா போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க, அப்படி இப்படிலாம் சொன்னீங்க. இப்ப என்னையாச்சு? என் மானம் தான் போச்சியா? ஐயோ, சிங்கப்பூர் சின்ன தம்பினா 8 கிராமம் கொட்டடிக்கண்டா, இப்ப தப்படிக்க வச்சிட்டீங்களே. எங்க அப்பா சிங்கப்பூர்ல சம்பாதிச்ச சொத்து, நேரத்துக்கு சாப்பாடு, நினைச்சா ஜாலின்னு இருந்த என்ன கவுத்துட்டீங்களேடா. பணத்தை வாங்கிட்டு ஊர்க்காரன் தான் ஓட்டு போடல, உங்க குடும்பத்தை ஓட்டாவது விழுந்துச்சாடா? அட நீங்க ஒண்ணு, இவங்க ஊர்ல இவங்க குடும்ப ஓட்டு மொத்தமே 20 தான். 20? 19 ஓட்டு தான் விழுந்தது, ஒரு ஓட்டுங்க. அந்த ஒரு ஓட்டம் இவர் தங்கச்சி ஓட்டு எப்பவுமே அந்த பசங்களுக்கு தான். அண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்னமுத்து பையன் தானே. யாரு? அந்த ஓடுகாலிக்கு பிறந்தவனா? உன் மாமன் சிதம்பரத்துக்கிட்ட அன்னைக்கே சொன்ன கேட்கல. நடந்தது நடந்து போச்சு. உங்க அக்காளையும் வாத்தியாரையும் வீட்டோட வச்சுக்கன்னு கேட்டானா? கௌரவம் பார்த்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சான். இன்னைக்கு அவ பெத்த புள்ள ஊரை ஒன்னா சேர்த்துக்கிட்டு நம்மள ஒழிக்க பாக்குது. அவன் நம்மள ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அவனை மட்டும் இல்ல, நம்ம கிட்ட துட்ட வாங்கிட்டு ஓட்டு போடாம ஏமாத்திட்டு போனாங்களே, அவங்களையும் சேர்த்து ஒழிக்கிறேன் பாருங்க. சொல்லாத செய். ஆமா, பங்காளி பாண்டியங்க? அவனுக்கு வயித்துல அடிக்கிறதுக்கு ஒரே வழி வயல்ல பாயிற தண்ணி. அது இல்லாம ஆக்க போயிருக்கான் என் பங்காளி. ஏண்டா வயலுக்கு ஒழுங்கா தண்ணி பறிச்சியா? ஆச்சுண்ணே. சரி, இந்த மாட்டை காலை கூட சொன்ன கொண்டு விட்டியா? விட்டாச்சுண்ணே. விட்டாச்சா? ஐயோ அண்ணே, அங்க பாருண்ணே. என்னடா அண்ணே அங்க பாருங்கண்ணே. யாரு அவன்? என் முறை நீ தெரிஞ்சோ கீழே போற தண்ணியை மேல அடிச்சிட்டு இருக்குது. முறை உங்களுக்கு தான் இருந்தாலும் எங்க வயலுக்கு பாய்ச்சிட்டு தான் உங்க வயலுக்கு தண்ணி விடணும்னு சொல்லிட்டாரு எங்க முதலாளி. எவன்டா அவன் முதலாளி? நான் தான்ப்பா. வண்டியில கட்டி விட்டாரு. ஐயோ, மாட்டிக்கோ போலுக்கு மண்டை உடைச்சுவாங்க. சின்ராசனே, நம்ம மாடசாமியா பாண்டி மம்முட்டியால வெட்டி விட்டாருண்ணே. என்னடா அங்க தட்டுன இங்க வந்து நிக்கிற? ஏண்டா வெட்டுப்பட்ட ஓன் ஜாதிக்கார, அதை ஏன்டா இவங்கிட்ட வந்து சொல்ற? ஏண்டா இவன் ஆத்தா பக்கத்தூர்காரனை எட்டி பார்த்தான்னு தட்டுக்கட்ட வந்த பட்டத்தை கட்டி ஊரை விட்டே ஒதுக்கி வச்சான் இவன் மாமன் சிதம்பரம். அவளுக்கு பிறந்த இவனே 2 கட்டான். அவன் வந்து உங்களுக்கு வக்காலத்து வாங்குவானா? வாங்குவான்ற? வாங்குவ? உன்னை விட்டாதானடா வாங்குவ. என்ன அனுப்புனது யாரு தெரியுமா? நம்ம பங்காளிங்களே தான். மருதுவும் பாண்டியும் தண்ணி தகராறுல ஒருத்தன் வெட்டி போட்டோம். அதை தட்டி கேட்க ஒரு முட்டாப்பைய வருவான். அவனை அதுக்குள்ள நீங்க தட்டினீங்க. நீங்க வர சொன்னதா வாத்தியார் சொன்னாரு. ஓ ஆமா தம்பி. தம்பி, இந்த ஊருக்கு வாத்தியாரா வந்த உங்க அப்பா உங்க அம்மா மேல ஆசைப்பட்டான். ஆனா
ஜாதி வெறி பிடிச்ச உன் மாமனும் இந்த ஊரும் அவங்க கல்யாணம் பண்ணதை பிடிக்காம தள்ளி வச்சுட்டாங்க. அதனால உங்க அப்பா உங்க அம்மாவை அவர் ஊருக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. புரிஞ்சுதா? அன்னைக்கு போனவதான் உங்க அம்மா. இதுவரைக்கும் இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கல. உங்க அம்மா இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்கணும்னா உங்க மாமன் பொண்ணு கழுத்துல நீ கட்டுற தாலி உன் மாமனுக்கு மூக்கு கயிறா அமையணும். அப்பத்தான் அவன் ஜாதி வீர அடங்கும். வணக்கம். வணக்கம். இந்த இடத்துல உட்கார்ந்து கோயில் திருவிழா பத்தி பேச உனக்கு என்னடா கைது இருக்கு? உள்ள அறிவே இல்ல. இவன் தான் பண்ணையோட வாரிசா? நமக்கெல்லாம் பெரிய மனுஷா இருந்து இவன் தான் நடந்து சொல்லுமா? வயதாரி ஓனருக்கு பிறந்தவெல்லாம் வாரிசு நம்ம கிடையாதுடா. அதுவும் இந்த ஊர்ல. நிறுத்தியா? நான் ஒன்னும் பதவி ஆசையில வரல. எங்க அம்மா சொன்னாங்களேன்னு வந்தேன். யாரா அம்மா? ஒருத்தி ஓடுகாலி, இன்னொருத்தன் சேரி. இந்த லட்சணத்துல உனக்கு எந்த வகையில நான் சேர்க்கறது? நான் சேரியில பிறந்தாலும் என் உடம்புல ஓடுறது பண்ணையாரோட ரத்தமும் தாயா. இந்த ஊர்ல பஞ்சாயத்து பண்ணித்தான் என் பொழப்பு நடத்தணும்னு அவசியம் இல்ல. இந்த ஊர் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னையா? வந்துட்டானுங்க பொழப்பாத்தானுங்க. கொஞ்சம் விட்டா இந்த ஊரே இவ்வளவுதான் சொந்தம் சொல்றாங்க போல இருக்கு. அம்மா, கோவில்ல உன் தம்பி என்ன அவமானப்படுத்திட்டாருமா. அம்மா, உன்ன பேசுறதுதாமா என்னால தாங்க முடியல. யாரா ஆட்டோமா? நரி பிடிச்சது போதும், ஒரு குருவி பிடிக்கணும். வாங்குறாங்க. இந்த வெத்தலை கரையை எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா போ. வெத்தலை கரையா? அது நேத்து நம்ம ஊர் பொண்ணுங்க கிட்ட மாமா முறை சொல்லி சேர்த்து அள்ளி தெளிச்சல்ல, அதான் இன்னைக்கு நான் மச்சா முறை சொல்லி வெத்தலை எச்சிய துப்பிட்டேன். இந்த வெத்தலை கரையை எடுத்தாலும் எடுக்கலாம், ஆனா அவன் பொறப்புல உள்ள கரையை மாத்தவே முடியாது. இன்னொரு தடவை எங்க ஊர் பொண்ணுங்க கிட்ட வாழாட்டின ஒட்ட நறுக்கிடுவேன். ஜாக்கிரதை. நீ அப்படியே முண்டமா ஊருக்குள்ள போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். எதிர்பாராத சந்திப்பு இல்ல, ஆனா நான் எதிர்பார்த்தேன் நீ இந்த வழியாத்தான் வருவேன்னு. நில்லு. அப்படியே போனா எப்படி? என் கை உன் மேல படுறதுக்கு முன்னாடி தாவணி அவுத்து கொடுத்துருமா? இல்லடா, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச இங்க நடக்கிறதே வேற. என்னடி மிரட்டுற? இது கலியுகம். நான் மட்டும் துச்சாத்தனா மாறிட்டா எந்த கிருஷ்ணன் வரமாட்டான் உன்னை காப்பாத்த.
ஆமா மகளே நில்லு. உன்னை வச்சு தாண்டி சித்திரமே எழுத போறேன். நில்லுடி. என்னடி பாக்குற பாடி. ஐயோ உன் கத்தியா கேட்டேன், உன் தாவணிய தானே கேட்டேன். அதுக்கு போய் இப்படி ஓடுறியாமா? இன்னலா லல்லா 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 லல்லா. என்ன என்னடா ஒரு மாதிரி துள்ற? சரிதான் போடா. டேய் என்னடா முறைக்கிற? சித்ரா உனக்கு அக்கா மகள்னா எனக்கு அவ மாமா மக தெரியுமா? நீ முந்தி இருந்தா உனக்கு முடியல. ஏன்னா நீதான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டிய, அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன். இப்ப நான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். மறுபடியும் உள்ள போற நிலைமை உண்டாக்கிறதா ஜாக்கிரதம். ஏய் என்ன மிரட்டுறியா? பட்டா போடுறதுக்கு பரிச புடவை எடுக்க நினைச்ச நீ, ஆனா நான் பந்தக்காலையே ஊனிட்டேன். புரியுதா? ஏறுங்க. ரைட் ரைட். செல்லம்மா இன்னும் ஊரு தோர்ந்து கிடக்குது. ஏன் மாமா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இப்படி காலங்கத்தால குடிக்காதன்னு? ஊர்ல இருந்து உங்க அக்கா மக குமார் வந்திருக்கு. நான் தான் சாவி கொடுத்து உள்ள உட்கார வச்சிருக்கேன். எங்க அக்கா அம்மாவடா 2 கிளாஸ் சாராயத்தை குப்புன்னு ஏத்துன. நீ சொன்னதை கேட்டவ கப்புன்னு இறங்கி போச்சு. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. என்ன மாமா, ஒரு ஆளா இருப்பீங்கன்னு பார்த்தா 2 ஆளா இருக்கிறீங்க. ஐயா அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாப்பிள. இது நம்ம பக்கத்து வீட்டு மிலிட்டரிக்காரனோட தங்கச்சி இட்லி கடை வச்சு போச்சுக்கிறேன்னு நம்ம திண்ணைய கேட்டது. நான் திண்ணைய கொடுத்தேன், ஆனா வீட்டை கொடுக்கல மாப்பிள. உங்க அத்தை என்ன விட்டு போனதுல இருந்து நான் கட்ட பிரம்மச்சாரி. உங்க தலையில வேணா அடிச்சு சத்தியம் பண்ணிட்டா. ஐயோ அத சொல்லல மாமா. பின்ன எதை சொன்னீங்க மாப்பிள? இத சொன்னேன். இத அதை சொன்னியா? அது என் கூட பிறந்தது மாப்பிள. வந்துட்டாங்க, மூஞ்சி முகரே பாரு. எல்லாமாக்கா கொஞ்சம் சாம்பார் வைக்க. கொஞ்சம் சாம்பார். என்ன பங்காளி, இட்லி எல்லாம் எனக்கு 2 தெரியுது. அப்படி ஒண்ணும் தெரியப்பா. நீ வா மாப்பிள உட்காந்து. ஒரே தட்டுல 2 இட்லி கூட. டாய் எல்லாம் அந்த பக்கம் போங்கடா. டேய் சாம்பார் கொஞ்சம் கேளுடா. சாம்பார் தான் இருக்கனே. டேய் கேளுடானா. செல்லமாக்கா சாம்பார் ஊத்து. இங்க கொஞ்சம் கவனி. ஐயோ 2 இட்லி கொடுக்கா. அப்படி போடுற என் சிங்கக்குட்டி. அக்கா இட்லி. நில்லுக்கா, அப்படியே தட்டுல போடு. மாப்பிள மாப்பிள அவன் சிங்க குட்டி இல்ல, நரி குட்டி நிரூபிச்சுட்டான் பாத்தியா?
உனக்கு எத்தனை கூட தண்ணி வேணும் என்கிட்ட சொல்லு, நானே எடுத்துறேன். என்ன? சரிம்மா. எங்க மாமாவோட மாமாவ உங்க மாமா மாமான்னு கூப்பிட்டா உனக்கு எனக்கு என்ன உறவு? பேசுறான் பாரு, உறவை பத்தி அப்படி ஏன்டா எவ்வளவு பேசுறீங்க? இருக்க மாட்டீங்களா? ஹலோ வாங்க, தலையில அடிப்பட்டு இருந்தா எப்படி இருக்கு? பரவாயில்ல, மாமா தான் சித்த வைத்தியராச்சே, எல்லாம் சரியா போயிடுச்சு. மாமோய், முதல்ல என் விடுகதைக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். என்ன மனச பறி கொடுத்துட்டீங்க? ஹாய், கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா. நான் கூட உங்களை ஃபாலோ பண்ணலாம்னு பாக்குறேன். ஐ மீன் உங்க தெய்வ நம்பிக்கைய. இது எனக்காக இல்லைனாலும் நான் கட்டிக்கிறவங்களுக்காக செய்யலான்னு தான். நானும் உங்களை பார்த்து நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. இந்த பூஜை முறைகளை பத்தி தான். முதல்ல விநாயகரை வணங்கி புண்ணிய சுழி போடுங்க, மத்ததெல்லாம் தானா புரியும். உனக்கும் சேர்த்து தாண்டி சொல்றேன், தப்பி தவறி ஏதாவது கனவு காணாம பேசாம பாடு. விடுவேனா உங்ககிட்ட? ஐ லவ் யூ சொல்லாம விடவே மாட்டேன். தம்பி தம்பி, சொத்து விற்க வந்த நீங்க இந்த ஊர் மானத்தை சொத்தையாக்க பாக்குறீங்களா? என்னையா, இந்த பூ வச்சுதான் உங்க காதலுக்கு தூது விட போறீங்களா? என்ன இந்த லெட்டரு? ஒண்ணு கடிக்க தெரியாத பையலவன் தூது விடுறதா? அவன் என்னடனா வழி நெடுக காட்டிட்டு போறான். நல்ல வேலை என் கையில கிடைச்சிருச்சு. சித்ரா அப்பன் கையில கிடைச்சிச்சுன்னா நடக்கிறத வேற. என்ன இது? என் மனம் உன்னிடம், உன் மனம் யாரிடம்? அவன் மனசு யார்கிட்ட இருக்குன்னு உனக்கே தெரியாது. அப்புறம் எப்படி உன் மனசு அவகிட்ட கொடுத்தேன்? நல்ல வேலை, அவன் மனசை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். தப்பா நினைக்காத. உங்க காதலை பிரிச்சு வச்ச பாவத்துக்கு நான் ஆளாக கூடாது. உன் காதலாலே நீ மட்டும்தான் பாதிப்ப. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஊரே பாதிக்கும். எனக்கு உன்னை விட இந்த ஊரு தான் முக்கியம். நல்லா கேட்டுக்கோ. சித்ரா அப்பன் ஒரு ஜாதி வரி பிடிச்சவன். அவன் கண்ண அவன் பொண்ணை வச்சுதான் குத்த போறான். இதுல யாரு குறுக்க வந்தாலும் பஸ்மம் ஆயிடுவோம். அதனால
உன் காதல் கத்திரிக்காய் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா ஊரு போய் சேரு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. கொதிக்கிற சாம்பார் தூக்கி தலையில ஊத்திடுவேன். பரதேசி நாயே, யார பார்த்து கேக்குற பெரிய இட்லின்னு? நீ குடுக்கற ஒண்டனா காசுக்கு என் கடை இட்லி சின்ன இட்லியா, அந்த இட்லி பெரிய இட்லியா? போக வேண்டியதானே ஐயர் கடைக்கு. இங்க எதுக்கு வரீங்க? சொல்லு விடவா? இட்லி கடைக்காரனா? ஏடா அவ்வளவு கேவலமா போச்சா? பசிக்கிற வயிற்று ரொப்பறதுக்காக தான் நான் இட்லி கடை வச்சிருக்கேன். ஏன் வயிற்று ரொப்பறதுக்கு இல்ல. ஒதுங்குற முந்தானிய ஒருத்தனுக்கு விரிச்சா ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு சாப்பிடுவேன். இப்படி எச்சு பாத்திரம் கழுக மாட்டேன், புரிஞ்சுக்கங்க. சும்மா சொல்லப்படாது, நீ நல்லா வாயாலே அடிக்கிற. அம்மாடி அவனுக்கு போயிட்டாடுவா. போயிட்டானுங்களா? என்ன மாமா இதெல்லாம்? அது மாப்பிள, அவனுங்க ஒரு ஜாதி வெறி பிடிச்சவனுங்க. அவனுங்களுக்கு புத்தி வரட்டும்னு இப்ப இப்படி நடந்துக்கிறா. மாப்பிள, இன்னொரு முக்கியமான விஷயம் இல்ல, அதாவது இந்த சித்ரா அவங்ககிட்ட குழஞ்சு குழஞ்சு பேசுறாளன்னு உன் மனசை அவகிட்ட பறி கொடுத்துறாத. ஏன் சொல்றேன்னா, ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச இவ அத்தை மகனுக்கு இவளை கட்டி வச்சாதான் இவனுங்க அடங்குவானுங்கன்னு ஊரே திட்டம் போட்டிருக்கு. தயவு செய்து நீ ஒதுக்கிக்க, அம்முட்டுதான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? வர்றம்மா. அது சரியா எம்ஜிஆர் மாதிரி பாடு பாக்கலாம். நம்மளால முடியாதுப்பா, அது அண்ணனால தான் முடியும். எம்ஜிஆர் மாதிரி பாடணும், அவ்வளவுதானே? விடுங்கடா. ஏன்டா நடக்காது? ஏன்? அது பட்டாளாத நிலம். யார் முதல்ல குச்சி ஒன்றாங்களோ அவங்களுக்கு தானே சொந்தம். அதே விட்டா அந்த நிலத்தை சொந்தமாக்கத்தான் ஒருத்தன் குச்சி ஒண்ணு நாள் குடிச்சிட்டல. குச்சிய ஊன்னா மட்டும் போதாது, குடிசைய உடனே கட்டிடணும். இல்லன்னா அண்ணனும் குடிசைய போட்டுக்கலாம், அதோ போறாரு அவரும் குடிசைய போட்டுக்கலாம். உள்ளூர்லயே நம்ம அண்ணன் இருக்கிறப்போ அசலூர்காரர் ஏன்டா கை காட்டுற? டேய் முட்டா பசங்களா, எவன் முதல்ல குச்சி உண்டி நாள் குறிக்கிறானோ அவனுக்கு தாண்டா நிலமே சொந்தம். குச்சிய ஒண்ணு வரவே இல்லன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம். என்னடா யாரு தெரியுதா? நம்ம வெறுவாட்டி கருப்பையா ஜெயில இருந்து வந்துட்டாங்க. அட ஆமாடா, மங்களத்தை கருப்பியா கட்டிக்கப்படாதுன்னு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இவளை கூட்டிட்டு போயிட்டான் சிதம்பரம். இப்ப இவனும் ஜெயில இருந்து வந்துட்டானா, ஊரு ரெண்டாவது போகுது பாரு.
கூட நில்றே. எங்கடி ஓட பாக்குற? 5 வருஷம் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள ஆளையே மாத்திட்டேடி பாவி. உனக்கு என்னடி குறை வச்ச? தாலி மட்டும் கட்டல, உள்ள போயிட்டு வந்து கட்டலாம் வெளிய இருந்த. அது அப்படி இப்படி 5 வருஷம் ஆயி போச்சு. அதுக்குள்ள ஆளை மாத்திட்டேடி. 2ஆம் தாரமா ஒரு கிழட்டு புஷ்டு தேடிக்கிட்டிய. எங்கடி அவன்? எங்க? டேய், கிட்ட வந்தீங்க? தம்பி, என்னமோ நடந்து போச்சு. என்ன இருந்தாலும் அவ இன்னமும் உன்னதான் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கா. அது தெரியாது. 5 வருஷமும் என் மனசுல இவ்வளவாயா சுமந்துகிட்டு தெரிஞ்ச. ஏயா பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊருக்காரங்க தானே. உங்க பேச்ச கேட்டுதானே நான் அந்த வீட்டுக்கு போனேன். இப்ப எல்லாம் என்ன ஒதுக்குறீங்க? அதாண்டி இந்த ஊர்க்காரனுங்க. இந்த ஊர்க்காரனுங்களுக்காக உன் கழுத்தை நீட்டினாலும் இப்ப உனக்காக எவனும் கழுத்து நீட்ட மாட்டாண்டி. ஏன் அருவாளுக்கு முன்னாடி கையப்படுறா. பரபர இல்லாம ரோட்ல போற பொம்பளையார கைய பிடிக்கிறியே. வெக்கமா இல்ல உனக்கு? இல்லையே. வெக்கமே இல்லையா? ஆமா, என்ன சொன்ன? வரமுறையா? உங்க கல்யாண வயசுல ஒரு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு 2ஆம் தாரமா ஒரு சின்ன பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அது மட்டும் முறையாடி? அப்ப முறையோட நீ என்ன கட்டிக்க, இவளை உயிரோட உங்க அப்பா கிட்ட விட்டுறேன். என்னடி முழிக்கிற? உங்க அப்ப 2ஆம் தாரமா ஒரு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் முதல் தாரமா ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? சொல்லடே. அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும், எனக்கு வாழணுங்கிற ஆசை வரும். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான். என்ன பகல் நீங்க இருக்கீங்க? இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல. என்ன சொல்லமா? நானும் உன் பக்கத்துல வரவா? ஏன் அன்னைக்கு தேய்ச்சோடவா? பொறுக்கீங்களா? செருப்பு பிஞ்சிரும். ஒரு மாதிரியா வர்றா. ஐயோ, வர்ற வரத்தை சரியில்லை பங்காளி. ஊர் வாங்கிட்டு என்ன? நீ ரெடினா நானும் ரெடி. பங்காளி, ஒரு போக்க பார்த்தா துணியை துவைச்சு போட்டுருங்க போல இருக்குது. துணிய மட்டும் இல்லையா, நான் கொஞ்சம் கண்ணசிச்சா என்ன தோல் வெளியே தூக்கி சமைப்பாரு. ஏண்டி எக்காலமாவா பேசுற? என்னைய முறைக்கிற? கட்டின பொண்டாட்டிக்கு முட்டில வலினா தொட்டு தடவறதுக்கு கௌரவம் பாக்குற நீங்க என்ன மாதிரி பொண்ணுக்கு அழுக்கு தேய்க்க வழுக்கி விழுகிறியே, இப்ப எங்கேயா போச்சு ஜாதி கௌரவம்? என்ன பங்காளி, மாடு வெறிக்குது. என்னடி திருப்புற? திருப்பல, திரும்பி பாருன்னு சொல்றேன். எங்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இடையில தடையா இருந்த அந்த ஜாதிங்கிற வேலி இப்ப எங்கேயா போச்சு? நாங்கெல்லாம் என்ன வேலி இல்லாத பயிரா? மந்த மாடுங்களா வந்து மேய்ஞ்சிட்டு போறதுக்கு ஜாதிங்கிற வேலி எடுத்துட்டு தாலிங்கிற வேலிய கழுத்துல கட்டு, அப்புறம் வச்சுக்கலாம் அழுக்க தேய்க்கிறதும் சுளுக்க எடுக்கிறதும். என்ன பங்காளி ஒருத்த இருக்கானேனா? அதுவும் சரிதான். என்ன வச்சுக்கிறியா? அம்மா தாயே, ஆள விடு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்துல இருந்து விரக்தியோட வாழறதை விட நிம்மதியா போயிடலான்னு நினைச்சேன். காப்பாத்திட்டீங்க. எல்லாம் ஆண்டவன் செயல். இப்ப வாழ்ற வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு சாமியை வேண்டிங்க. இல்ல, சீக்கிரம் ஒன்னோட எடுத்துக்கன்னு வேண்டிக்கதான் நான் வந்திருக்கேன். எப்படியோ தெய்வத்தின் சன்னதிக்கு வந்தாச்சு.
இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். நம்ம மனசுல இருக்கிற விரக்தி நாம உருவாக்குனதுதான். அதை எப்ப வேணாலும் தூக்கி எறிஞ்சிட்டு புது வாழ்க்கைய தொடரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் புது வாழ்க்கை மரணம் தான். தப்பு. மரணம்னு நினைக்கிறத விட வாழணும்னு நினைச்சா கண்டிப்பா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். முயற்சி பண்றேன். வரேங்க. அருவாளை சுத்தி இருக்க இந்த தாலி உன் கழுத்தை சுத்தாம இருக்கணும்னா நீ போடுற சத்தத்துல கோயிலுக்கு போயிருக்க உன் சித்தி ஓடியாரணும். அப்பதான் இந்த அருவா அவ கழுத்தை சீவும். சித்தின்னு கத்துனா அருவாளை எடுக்கிற சத்தமே இல்லைன்னா இந்த தாலி எடுக்கிற சத்தமே இல்லாம இருப்பேன்றியா? எங்க பாக்கலாம். ஏய், எங்கடி ஓடுற? ஓடுனா மட்டும் விட்டுருவானா? சொல்றி. ஏய், சொல்றி. ஏய். ஏய், 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 ஏய். திமுறாய். ஆடி. ஏய். 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 நான் கொலை பண்ணிட்டேன்ப்பா, கொலை பண்ணிட்டேன். இல்ல, நான் கொலை பண்ண. இந்த ஊர்ல என்னென்னமோ நடக்குது, ஒண்ணுமே புரியல. இல்ல, நான் தான் கொலை பண்ணேன். இவர் இல்ல, நான் தான் கொலை பண்ணேன். ஏமா அப்படி செஞ்ச? அப்பா, என்னையும் நம்ம குடும்ப மானத்தையும்
காப்பாத்திக்க வேற வழி எனக்கு தெரியலப்பா. என்ன காப்பாத்த நினைக்காதீங்க. எங்க அப்பா உங்க அம்மாவை தள்ளி வச்சாங்க. அந்த பாவம் தான் இது. அந்த பாவம் தீரணும்னா நான் ஜெயிலுக்கு போறதுதான் ஒரே வழி. உங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட அவமானம் தீரணும்னா நீங்க என் கழுத்துல தாலிய கட்டணும். கட்டுவீங்களா? அம்மா கண்டிப்பா தேடி வர ஒரு நாளைக்கு உன் பிள்ளையா மட்டும் இல்ல, பண்ணையாரோட பேரனாவும். இத நீங்க செய்வீங்களா? ஏன்னா எங்க அத்தைக்கு ஏற்பட்ட களங்கம் தீரணும்னா இதை தவிர வேற வழியே இல்லைங்க. சித்ரா, அன்னைக்கு ஒரு விடுகதை சொன்னியே, இப்ப அதை சொல்லு பாப்போம். உங்க மாமாவோட மாமாவ எங்க மாமா மாமான்னு கூப்பிட்டா உங்களுக்கு எனக்கும் என்ன உறவு? உனக்கு எனக்கும் அண்ணன் தங்கச்சி உறவு. வரேன் சித்ரா. பாண்டி, சித்ராவோட நிலைமையை பாத்தியா? இவ செஞ்ச கொலைக்கு பாவம் அவன் தண்டனை அனுபவிக்கிறான். ஊர்ல ஜாதி வழியை தூண்டின உன் மாமன் வாழா வெட்டியா இருக்கிற தன் பொண்ணை பார்த்து அவன் தண்டனை அனுபவிக்கிறான். மொத்தத்துல அப்பன் செஞ்ச பாவத்துக்கு பொண்ணுக்கு தண்டனையா? கண்டிப்பா ஆண்டவன் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான். உட்கார்ந்துட்டு இருக்கிறது? அட நம்ம செல்லம்மா. செல்லம்மா, செல்லம், உன் கண்ணுல தண்ணியா? ஆமா, எதுக்கு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? நீங்க கவலையை மறக்க தண்ணியா குடிக்கிறீங்க, நான் அழுத தீக்கிறேன். நான் அனாதையா இருக்கதால கண்ட கண்ட பயனெல்லாம் பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுது. கண்ட கண்ட பயலுகளா? அது எந்த பயன்னு சொல்லு. கண்ட கண்டமா வெட்டி போட வெட்டியா? நான் தாயா அந்த பய. வெட்டியா பாக்கலாம். ஐயோ, இங்க இருந்து வெட்டுறதுக்கு அவ்வளவு நீளமா இருக்கு அருவாள். பக்கத்துல வாயா வெட்டுற. இதுக்கு காரணம் நீதாயா? நானா? ஆமா, நீதானையா சொன்ன. என்ன சொன்ன? உனக்கு தான் பொண்டாட்டி இல்ல புள்ளையும் இல்ல, செல்லமாவை தத்தெடுத்துக்க அப்படின்னு சொன்ன. நீ சொன்னில்லையா? அதனாலதான் செல்லமாட்ட கேட்டேன். நீ என்ன சொன்ன? பொண்டாட்டி இல்ல புள்ளையும் இல்ல, செல்லமாவை தத்தெடுத்துக்க. பொண்டாட்டியாவை எடுத்துக்கலாம், பொண்ணாவை எடுத்துக்கலாம், வசதி எப்படின்னு கேட்டேன்.
அடப்பாவி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னையா. நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். என்னையா பேச்சுக்கு சொன்னேன், கீச்சுக்கு சொன்னேன்னுட்டு. இப்போ கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வான்னு சொன்னா கத்திரிக்காய் மட்டும் தானே கேப்ப, இல்ல கித்திரிக்காயும் சேர்த்து கேப்பியா? சரி அதை விடு. பஸ் கிஸ் வருதா பாருன்னு சொன்னா பஸ் வருதான்னு மட்டும் தானே பாப்ப, இல்ல கிஸ் வருதான்னு பாப்பியா? கேப்பையா கேப்பேன். நீ பொண்டாட்டி கிண்டாட்டி வேணுமானா கிண்டாட்டியை விட்டுட்டு பொண்டாட்டியை கேட்டிருப்பேன். புள்ளையா குட்டியான்னு கேட்டா புள்ளைய விட்டுட்டு குட்டியை கேட்டிருப்பேன். பாத்தீங்களா மாமா, இந்த ஆளுக்கு புத்தி இன்னும் குட்டி மேலதான் போகுது. வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான். ஆமாண்ண, அன்னைக்கு கூட இப்படிதான் கூழுக்கு குனிஞ்சு நிக்கிற பசங்க நிமிர்ந்து நிக்கிறானுங்க அப்படின்னு இலக்காரமா பேசுறாரு. என்னது ஊருக்கு குடிஞ்சு நின்ன பசங்க நான் சொல்லாத பண்ண. இவங்க எல்லாம் குனிஞ்சு நின்னு ஓட்டு போட்டா தான் நீங்க நிமிர்ந்து நின்னு எம்எல்ஏ ஆக முடியும். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. ஆக முடியுமா? அதுக்கு நான் என்னையா செய்யணும்? கூழ் குடிக்கணும். ஆமா, எப்ப கூழுக்கு குனிஞ்ச நின்ன பசங்கன்னு நீ சொன்னையோ அந்த கூழை நீ குடிச்சாதான் எங்க எல்லாருடைய ஓட்டு உங்களுக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமா, கூழு தானே குடிக்கிறேன். இவ்வளவு பேர் வீட்டுல குடிச்சா வயிறு தாங்காத. வயிறு தான் பானை மாதிரி இருக்கே. பானையா? பானைன்னு சொன்னதே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. நாளைக்கு நம்ம ஊர் அம்மன் கோயில்ல ஊரே ஒண்ணு சேர்ந்து ஒரே பானையில கூழ் காய்ச்சு. அத மட்டும் நீ குடிச்சேன்னு வச்சுக்கோ, எங்க எல்லாருடைய வீட்டுல நீ கூழ் குடிச்ச மாதிரி. என்ன சொல்ற? என்ன தைரியம் தான் எங்களுக்கு விரோதமா திருவிழா நடத்துங்க? நீங்க கோயில் தர்மார்த்தா தானே? அம்மனுக்கு முன்னாடி அக்னியை வளர்த்துட்டாங்க. உங்க மனசுல பக்தி வரி இருந்தா இந்த நெருப்புல இறங்கி வெளியே வாங்க. அப்படி வந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிடுறேன். என்னப்பா இது, நெருப்ப மதிக்கணுமா? அவங்களை இந்த நெருப்பை மிதிக்க சொல்றேன். அப்படி அவங்க இறங்கிட்டாங்கன்னா இனிமே இந்த ஊர்ல ஜாதி பெயரை சொல்லி கத்தி கப்படாவது தூக்க கூடாது. என்ன சொல்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க அப்பா இந்த நெருப்புல ஓடி விளையாடுவாரு. ஏன்னா உங்க மனசுல பக்தின்ற வெறி இருந்துச்சு, ஜாதி வெறி இல்ல. உங்க மனசுல பக்தி வெறி இல்ல, ஜாதி வெறி தான் இருக்கு. அதனாலதான் நெருப்பு மிதிக்கிற சம்பிரதாயத்தை விட்டுட்டு கத்தியும் கம்பையும் தூக்கிட்டு திரியுறீங்க. ஆனா இவங்க மனசுல பக்தி வெறி இருக்கு. அதனாலதான் நீங்க விட்டு வச்ச சம்பிரதாயத்தை தொடங்க நினைக்கிறாங்க. அது தப்பா? நீங்க மிதிக்கிறீங்களா? அவங்க மிதிக்க சொல்றான். உங்காலி கொஞ்சம் பொறுமையா இருங்க. நெருப்பு வந்து சாகன முடிவு பண்ணிட்டேன்.
இந்த ஊர்ல சொத்து விற்க வந்தனா எதையுமே சொத்தையாக்க விரும்பல. உங்க விருப்பப்படி இந்த ஊர் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். ஆனா ஏன் விருப்பப்படி இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நான் போயிட்டு வரேன்.